அன்பான நண்பர்களே, ஆதியாம் முதல் பகுதியிலிருந்து ஒரு சில சத்தியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனமும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இது 2ஆம் வசனத்திலே அருமையானவர்களே 3 கீழான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஒழுங்கினம், 2வது வெறுமை, 3வது இருள். இந்த 3லும் இருளும் மிக மோசமானது என்பதை தேவன் அறிந்திருந்தபடினாலே முதலாவது இருளை நீக்கினார். வேதத்தில் பார்த்துனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று முதலாவது சொன்னார். ஆகவே இருள் ஒரு பிசாசின் அதிகாரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இருள் ஒரு பிசாசினுடைய மனிதனை கீழே இழுத்து போடுகிற ஒரு சக்தியாக இருக்கிறது. ஆகவே தேவன் முதலாவது இருட்டை நீக்கினதை பார்க்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஒரு படத்தை அங்கே கொடுக்கிறது. நான் வாசித்து காண்பிக்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன்கிட்ட ஒளி இருக்குன்னு போடல, அதை எடுத்து கொஞ்சம் கொடுத்துட்டாரு அப்படி போடல. தேவன் ஒளியாய் இருக்கிறார். அதாவது ஒளி அவர்தான் வருகிறது. அன்றைக்கு வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு சொன்னாரே, அந்த வெளிச்சம் அவருடைய வெளிச்சம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் இந்த பதத்தை கவனிங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு விலை கொடுக்கணும். அவர் இல்லை, அவருக்குள்ள எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அந்த ஒளியின் பெயர் இயேசு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருள் நிறைந்த இந்த உலகத்திலே ஒளியை, தம்முடைய ஒளியை கொடுக்கும்படி அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். இந்த உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. பாருங்கள், மத்தேயு 4:13, மத்தேயு 4:13 இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலீல் என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகாம கப்பர்நகூமில் வாசம் பண்ணினார்.
கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலீலியாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவருடைய பெயர் இயேசு. அவர் அங்கேருந்து டார்ச் அடித்த மாதிரி கொஞ்சம் பிரியமானவர்களுக்கு கடவுள் வெளிச்சம் காமிக்கல. அவரே ஒளியாகத்தான் இருக்கிறார். ஒரு மனிதன் அவரோடு இணையும் பொழுது அவருடைய ஒளி இவனிலே ஒட்டி கொள்ளுகிறது. ஆகவே இருளிற்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. திசை என்ற இந்த பதத்தை கவனியுங்கள். மரண இருளின் திசை, பாதாளத்திற்கு போகிற வழி. அந்த திசையிலே தொடர்ந்தார்களான முடிவு பாதாளம். வேற இன்னொரு சான்ஸு கிடையாது. அருமையானவர்களே, இருளின் அந்த திசையில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே சாத்தான் இருட்டின் அதிபதியாக அவன் இருக்கின்ற நிலையிலே அவனுடைய ஒளியை விரட்டி அடித்து இல்லாமலாக்கி தம்முடைய ஒளியாக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று லட்சியத்தோடு அவர் வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஒளி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்கேன், அப்படி சொல்லலை. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். 800 கோடி மக்களுக்கும் நான் வெளிச்சமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். செய்ய வேண்டியதெல்லாம் ஒளிக்காக கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கர்த்தரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் பின்பற்றுவோமானால் இந்த உலகத்திற்கு நாம் ஒளியாயிருப்போம் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, தேவன் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய புறம்பான ஒளியை அவர் படைத்தார். ஆனால் மனிதன் ஒரு இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறான். இதுக்கு ஒரு ராஜா இருக்கிறான், பேர் சாத்தான். ஒரு இருளின் சக்தி இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இத்தனை கொலை, கொள்ளை, இத்தனை பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், வேண்டாத காரியங்கள், கண்ணீர்கள், கவலைகள், இவனாலே இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த உலகமே இருளாயிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆவிக்குரிய இருள், அது உலக பிரகாரமான இருள். இது ஆவிக்குரிய ஒரு இருள். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய இருளுக்குள்ளே மனிதன் அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. வெளியே அநேக டிகிரிகள் இருக்கிறது, ஆனால் உள்ள இருட்டாக இருக்குது. சிந்திக்க முடியாத
எண்ணங்களெல்லாம் மனிதனுக்கு வருகிறது. செய்ய முடியாத தீமைகளெல்லாம் செய்கிறான். அருமையான ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் ஏழலின் அதிபதியாகிய பிசாசாதனன் மனுஷனை அடிமையாக்கி அவனுடைய விருப்பத்தை இவன் மூலமாக செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறபடினாலே ஏழலின் அதிபதியாகிய சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவன் இருக்கிறபடினால் மனிதன் இப்படி தீய செயலிலே ஈடுபடுகிறான். அருமையாக கவனியுங்கள். பவுல் அகிரிப்பா ராஜாவாலே நியாயம் விசாரிக்கப்படுகிறான். அப்பொழுது அவன் பதில் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாஸ்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புவேன், வா. பவுல் என்பவனுடைய முதல் பெயர் சவுல். கொடியவனாயிருந்தான், ஒரு கொலைகாரனாயிருந்தான். அநேக விசுவாசிகளை சிறைச்சாலையில் அடைத்தது மாத்திரமல்ல, அவளை அடித்து கொடுமைப்படுத்தி கொலை செய்தான். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் சந்தித்து மாற்றினார், பவுலாக மாற்றினார். அவன் சொல்லும் பொழுது இந்த மாதிரி மக்கள் கண்ணாடி விலை கொண்ட கண்ணாடி போட்டிருக்காங்க, உள்ள குருடாக இருக்காங்க, கண் ஒன்றும் தெரியல, தேவனை பற்றி அறிவில்லை, பிசாசை பற்றி அறிவில்லை, தேவ தூதலை பற்றி அறிவில்லை, எங்கே போகிறோம், எந்த திசையிலே போகிறோம் என்று ஒன்றும் விளங்கவில்லை, பாதாளத்துக்கு போகிறோம் என்ற அறிவு கொஞ்சம் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குருடர்களாய் பெரும்பான்மையான மக்கள், கிட்டத்தட்ட எல்லா மக்களும் இந்த வழியிலேயே நடக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிசாசானவன் அவனுடைய வஞ்சகத்தினாலே மக்களுடைய மனதை மாற்றி வைத்திருக்கிறான். ஆகவே அவள் இருளுக்குள்ளே தடுமாறுகிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த இருளிலிருந்து அவனை தூக்கி எடுத்து ஒளியின் ராஜ்யத்திற்குள் வைக்கும்படி தேவன் இந்த உலகத்திலே மனுஷ அவதாரம் எடுத்தார் என்று சத்திய வேதாமத்திலே பார்க்கிறோம். உலகத்தாருடைய உண்மை நிலையை அருமையானவர்களே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் ஒரு கண்ணிக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சத்தியவேதம் திட்டமாய் போதிக்கிறது. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை பற்றி இயேசு உள்ளே ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை பற்றி பவுல் சொல்லும் பொழுது 1 பேதுரு 2:9 பேதுரு இப்படி சொல்லுகிறார், நீங்களும் போல நீங்களோ வித்தியாசம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். இங்கே சபை மக்களை பார்த்து, நீதிமான்களை பார்த்து ஆவியானவர் சொல்லும் பொழுது, நீங்களோ ஆச்சரியமான மொழியினெடுத்து உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவனுடைய சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் என்று அவர் எழுதறே பார்க்கிறோம். சொந்தக்காரங்க அவங்க இவங்க இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறவங்க கவனிங்க. உங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார், அவருடைய பேர் இயேசு. வேறு எந்த சொந்தத்தை காட்டிலும் பந்தத்தை காட்டிலும் வலுவாய் உங்களை நேசிக்கிறவர் அவர். எனக்கு எப்படி தெரியும்? யாரும் உங்களுக்காக ரத்தம் சிந்தலை, அவர் ரத்தம் சிந்தினார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே ரத்தத்தையும் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் தனிப்பட்டவர்களாக இல்லை. ஆகவே தனித்திருக்கிறோம், ஒருவரும் இல்லை, கூட யாரும் இல்லை என்று யோசிக்கிறவர்கள், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் பெயர் இயேசு என்பதை இருத்தி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, இவர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாரு. எதுக்காகன்னு கேட்டால், இருளின் அதிகாரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அவனுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கடந்த காலத்திலே நடந்ததாக சொல்லுறதை பார்க்கிறோம். எப்பொழுது இது நடந்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு வாலிபத்திலே கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தின் சிந்தின அந்த நாளிலே அருமையானுள்ள இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அவரை விசுவாசித்தவர்கள். அவரை விசுவாசித்தோம், பிசாசின் ஒளியை வெறுத்தோம், வேண்டாம் என்று தள்ளினோம், இந்த ஒளியை நாடினோம். இந்த ஒளி நமக்கு உதவி செய்தது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவர். 2 அதிகாரங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே. ஒன்று இருளின் அதிகாரம், அடுத்தது ஒளியின் அதிகாரம். இருளின் அதிபதி பேர் பிசாசு, ஒளியின் அதிபதி பேர் இயேசு. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை, வேறுபட்ட ஒரு நடை, வேறுபட்ட ஒரு சிந்தனை, வேறுபட்ட ஒரு திசை, இவைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனை சந்திக்க ஆரம்பிக்கிறது. என்றைக்கு இந்த இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகிற அன்றைக்கு பாருங்கள், இயேசு ஒளியாக இருக்கிறார். ஒளி வந்த மாத்திரத்திலே இருள் அருமையான தானாக மறைகிறது. அதே ஒரு விளக்கு மாற்ற எடுத்து நீங்கள் அடித்து துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அறியாதபடி உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற இருள் மாத்திரமல்ல,
சுற்றி இருக்கிற இருள் மாத்திரமல்ல, சூழ இருக்கிற இருள், எல்லா இருளும் மறைய ஆரம்பிக்கிறது. காரணம், சூரிய ஒளி வந்து விட்டது. தேவனுடைய ஒளி வரும்பொழுது பிசாசின் இருள் எம்மாத்திரம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த காலவெளியிலே பாவத்திலே பிடிபட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலையாவது என்று தவித்து கொண்டிருப்பீர்களானால், தேவன் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த பழைய ஆசைகள் ஓடிவிட்டன, அந்த பழைய விருப்பங்கள் ஓடிவிட்டன, அந்த பழைய தீமையான எண்ணங்கள் ஓடிவிட்டன. எல்லா தீமையான செயல்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து ஓடிவிட்டது. இப்பொழுது மனிதன் அவன் ஜீவ ஒளியாக இருக்கிறான். ஒளியினிடத்திலே இருளே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒளிக்குள்ளே மனிதனை கொண்டு வர முடியும். ஒளியாக இருக்கிற தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பேரிலே இந்த பூமியிலே அவதரித்தார். அவர் ஒரு மதம் அல்ல, அவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். உலகம் இருளிலே தடுமாறி கொண்டிருக்கிறது. தெரியுமோ தெரியாதோ, மனிதன் குருட்டாட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். நாளை எங்கே போவோம் என்ற சிந்தனை மனுஷனுக்கு எழும்புவதே இல்லை. ஆனால் நாளை கண்ணை மூடுனா அவன் பாதாளத்துக்கு போகிறான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் தேவனுடைய புஸ்தகம். இந்த உலகத்தில் அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது, இது தேவனுடைய புஸ்தகம். இந்த புஸ்தகம் சொல்கிறது, ஒரு மனிதன் இயேசுவை உள்ளே, ஒளியை உள்ளே அழைக்காதபடி அவன் கண்ணை மூடுவானால் நேரடியாக பாதாளத்தில் போய் அக்னியிலே வேதனைப்படுவான் என்று வேதனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்திலே நீங்கள் இடத்தை கொடுக்கும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், இங்கே 2 அதிகாரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று இருளின் அதிகாரம், அடுத்தது ஒளியின் அதிகாரம். இயேசு உள்ள ஒரு மனிதன் வாரம் என்று அழைக்கும் பொழுது அந்த ஒளி உள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஒளி உள்ளே வரும் பொழுது இந்த மனுஷன் இந்த இருளின் அதிகாரத்துக்களிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து அவன் தேவனுடைய வல்லமையினாலே பிடுங்கப்பட்டு ஒளியின் அதிகாரத்துக்குள்ளே, இயேசுவின் அதிகாரத்துக்குள்ளே, இயேசுவின் ஆளுகைக்குள்ளே, இயேசுவினுடைய நற்குணங்களுக்குள்ளே, இந்த நல்ல ராஜ்யத்திலே தேவனாலே வைக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் இன்றைக்கு எப்படி பாவத்தை நம்ம விட போகிறோம்? முன்னால் 8 சிகரெட்டு குடித்தேன், இப்போ 6 தான் குடிக்கன்னு சொன்னார் ஒருத்தர். 8ம் 6ம் இல்லை, இயேசு. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு. அவர் 8, 6, 4, 3 எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அவர் வரும்பொழுது மனிதன் அருமையான இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, ஆசையிலிருந்து, இச்சையிலிருந்து, இந்த பிடியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். விடுதலையாக்கப்பட்டவன் அருமையான அதுக்கப்புறம் அது தொட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து விடுங்கள். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த ராஜ்யத்திலே அருமையான தீமை இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தமது சிறகுகளால் மூடுவார்.
அவர் சட்டையிலும் கீழே அடைக்கலம் புகுவாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தேவன், பொய்யுரையாதவர். வானம் பூமி விழிந்து போகும், அவருடைய வார்த்தையின் ஒரு எழுத்து ஒழியாது. ஆகவே அவருடைய சிறகுகளால் உன்னை மூழும்படி, உனக்கு அடைக்கலம் தரும்படி, உனக்கு பாதுகாப்பு தரும்படி, உனக்கு சுகத்தை தரும்படி, உன்னுடைய குடும்பத்தின் சிக்கல்னு தூக்கி எடுக்கும்படி இந்த ஒளியின் வல்லமை இந்த காலவேளையிலே உனக்கு அழைப்பு கொடுக்கிறது. நீ யாராக இருந்தாலும் தேவனுக்கு விசேஷமும் இல்லை, வேண்டாமும் இல்லை. தேவன் எல்லாத்திலும் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த காலவேளை அவர் உங்கள் அடைக்கலமாய், கேடகமாய், உங்கள் தாபரமாய், உங்கள் தஞ்சமாய், உங்கள் போக்காய், உங்கள் புகலிடமாய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று செய்ய வேண்டியதெல்லாம் கதவை திறந்து, இதய கதவை திறந்து அவரை உள்ளத்திலே அருமையானவர்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். இது பெரிய புரட்சியை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். பெரிய மாற்றத்தை எதிர்காலத்தில் நீங்கள் காண்பீர்கள். ஆச்சரியமான ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இப்படி நினைக்கலையே, இது இவ்வளவு டீப்பாக இருக்கும் நான் நினைக்கலையேன்னு சொல்ல கூடிய அளவுக்கு இது டீப்பான காரியத்தை குறித்து இந்த காலவேளையிலே நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகோதரரே, நியாயத்தீர்ப்பின் நாள் உங்களை திருடனைப் போல பிடித்து கொள்ள தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் உள்ளவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும், பாஸ்டர் மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கனுக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் நம்மை கோபாக்கனுக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அவர் மரித்திருக்கிறார். ஆகவே நாம் இருளிலே சாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் இருளிலே செத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணு தெரியல, வழி தெரியல, திசை தெரியல, பாதை தெரியல.
அருமையானவர்களே, தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். வெளியே தெரியாது, ஆனால் உள்ள பெரிய பூகம்பம் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய போராட்டத்தில் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனைக்கும் காரணம் இருளின் அதிபதியாகிய பிசாசானவன். அவனை அழிக்கும்படிக்கே தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பேரிலே அருமையானவர்களே அவர் வந்தார். ஆகவே இந்த கால வேளை உங்களுடைய ரட்சிப்பின் வேளை, விடுதலின் வேளை, வெற்றியின் வேளை. இயேசுவே உள்ளே வாரும் என்று அழைப்பில், ஆனால் இயேசுவாகிய ஒளி பாவம், சாபம், ரோகம், எல்லா தோல்விகள், கலக்கங்கள், பயங்கள் என்கிற இருட்டை விரட்டி அடிக்கும் என்பதை அருமையான திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்கள் பெற்று உங்களுக்கு அனுபவத்திலிருந்து இதை சொல்லுகிறோம். அருமையானவர்களே, ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தியரின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்களாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே 430 வருஷம். ஆகவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை கட்டடம் கட்டுற வேலை, கடினமான வேலை, கடினமான உழைப்பு, சரியான சாப்பாடு கிடையாது, சரியான சம்பளம் கிடையாது, சரியான பராமரிப்பு கிடையாது. ஆகவே அவர்கள் எல்லாம் நலிந்து மெலிந்து அப்படிப்பட்ட ஒரு தாழ்வான நிலையிலேயே 400 வருஷம் வாழ்ந்து வந்தார்கள். பாட்டையும் பூட்டையும் முற்பிதாக்கள் எல்லாருடைய கதையும் ஒரே கதை தான். இருட்டின் கதை, இருளின் சரிதை, தோல்வி, கண் தெரியல, என்ன செய்வோன்னு தெரியலங்கிற நிலையிலே விதமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அருமையான வேதத்திலே ஒரு திருப்பத்தை நாம் பார்க்கிறோம். இந்த எகிப்தின் ராஜா பேர் பார்வோன். இந்த பார்வோன் இவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவோ ஒடிக்க பார்த்தாலும் அவள் எண்ணிக்கையிலே பெருகி கொண்டே போனார்கள். இது பார்வோனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆகவே ஒரு சூழ்ச்சி பண்ணான். இந்த இஸ்ரவேல் கோத்திரங்களில் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை நீல நதிக்குள்ளே தூக்கி எரிஞ்சிடலாம். எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. விசேஷமாக போர் வீரர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் சந்ததியிலே பிறக்கிற ஆண் பிள்ளைகள் அருமையானவர்களே, அவரை யார்ட்டையும் கேட்காம நீல நதிக்குள்ளே தூக்கி எரிஞ்சிடலாம். யாரும் அவங்கள கண்டிக்க போகிறதில்ல, ஆனால் பாராட்ட போகிறாங்க. ஏன் தேசமாக சேர்ந்து ஒரு தந்திரத்தை பண்ணினார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே மோசேங்கிற ஒரு பாலகன் அவன் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறந்தான். இந்த சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாக சொல்கிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன்
லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது பரலோகத்துக்குரியது என்பதை கண்டு அதை 3 மாதம் ராஜாவுக்கு ஒழித்து வைத்திருந்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். இந்த சூழ்நிலையை கவனியுங்கள். பிள்ளையை கொண்டு வச்சு அந்த நேரம் பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வரா. அது நீல நதி, அது எத்தனையோ மைல்கள் ஓடுகிறது. ஆனால் அந்த பிள்ளை எந்த இடத்துல வைக்கப்பட்டதோ அந்த பகுதியில் வந்து குளிக்கிறதுக்கு வரா. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் தாதிகள் நதியின் ஓரத்தில் உலாவினார்கள். அவர்கள் நாணல் புல்லுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு அதை எடுத்து கொண்டு வந்து பார்வோனுடைய மகளிடத்திலே கொடுத்தார்கள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். யோசித்து பாருங்க, எபிரேய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரங்கள் நீல நதிக்குள்ளே கேள்வியற்று எரியப்படுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு எபிரேய பிள்ளை அழுதுச்சான். எல்லா பிள்ளையும் தான் அழுது பாருங்கள். இது அழுத உடனே இந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய மனதிலே ஒரு இரக்கம் தோன்றினது. அது தேவ இரக்கம். அது சரித்திரத்தை மாற்றி அமைத்து விட்டது. அருமையான பிள்ளை கவனியுங்கள். ஆகவே தூக்கி நீல நதிக்குள்ளே எரியறதுக்கு பதிலாக இந்த பிள்ளை மேலே இது கோடியில் நடக்கிற ஒரு சம்பவம், ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவாதி தேவனை தவிர வேற யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது. ஆகவே அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகள் ஒன்று அல்லவா என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை தூரத்திலே நின்றவள் பார்வோன் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளின் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். என்ன அற்புதம் பாருங்க. லட்சக்கணக்கான பிள்ளைகள் நீல நதிக்குள்ளேயே எரியப்படும் பொழுது இங்கே ஒரு பிள்ளைய, அருமையான பிள்ளையை வளர்க்குறதுக்காக பார்வோனுடைய குமாரத்தி கட்டளை கொடுக்கிறாள். வாசிக்கிறேன். இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்து கொடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். என்ன, சொந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு யாராவது சம்பளம் கொடுக்கறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அருமையான பிள்ளையை கவனிங்க. அதுவும் நேர் அருமையான பிள்ளை விரோதிகளாக இருக்கிற எபிரேயர், அதில் உள்ள ஒரு பிள்ளை, அது ஆண் பிள்ளை. அவனை வளர்த்து விடு,
நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினத்து கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். மறுபடியும் வாசிக்கிறேன். அவளுக்கு அவன் குமாரனானான். அருமையானவர்களே, ஆயிரமான பிள்ளைகள் அன்றாடம் செத்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண் பிள்ளைகள், இங்கே ஒரு எபிரேய பிள்ளை பார்வோனுடைய மகனாகிறான். இது சரித்திரத்தில் அருமையான பிள்ளை நடக்காத சம்பவம். இவள் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் நடப்பிக்க முடியும். அவர் தேவன், அவருடைய பேர் இயேசு. அவர் உன் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். இது நடக்குமா? இம்பாசிபிள், நடக்காத காரியம் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இங்கே நடக்காத காரியம் நடந்தது. அருமையான பிள்ளை, 1000 பிள்ளைகள் அதே தினத்திலே எபிரேய பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கும்போது அந்த நீல நதியினாலே ஒரு பையன் காப்பாற்றப்பட்டு பார்வோனுடைய குமாரனாகிறான். அவனுக்கு அவள் தாயானாள். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். பாருங்க, எல்லா பிள்ளைகளும் ஜலத்துக்குள்ளே எரியப்படுறாங்க. ஆனால் இந்த மோசே எபிரேய பிள்ளை தான். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். யாராலே காப்பாற்றப்பட்டான்? அருமையாளே, பார்வோன் பிசாசிற்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் குமாரத்தி அவன் வீட்டுக்குள்ள அரண்மனையிலேயே வளர்கிற மாதிரி ஒரு வழியை தேவாதி தேவன் அருமையால் உண்டாக்கி தந்தார். உனக்கும் கூட வழியை கர்த்தர் உண்டாக்குவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். உனக்கும் வழி ஆயத்தமாயிருக்கிறது. வழி தெரியலையே யோசித்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அருமையானவர்களே, நானே வழி என்று அவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசிப்போம். ஒளியாய் அந்த வழியை அருமையானவர்களே விசுவாசியுங்கள். வாழ்க்கையிலே வழி தெரியாத இருட்டான இடங்களிலே, இருளான பாதைகளிலே எந்த திசையில் போகிறது தெரியலங்க, திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இயேசு உங்களுக்கு ஒளி வீசுவார், வழிகாட்டுவார். அருமையான இங்கே கவனியங்கள். எல்லா பிள்ளைகளும் செத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பையனுக்கு அரண்மனையிலிருந்து சோப்பு வருது, அரண்மனையிலேருந்து ட்ரெஸ் வருது, அரண்மனையிலேருந்து சாப்பாடு வருது, அரண்மனையிலிருந்து வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு அடிமை பையனுக்காக அவனை வளர்க்கும் வரை பாருங்கள், ஒரு வயசு வரைக்கும் வளர்க்கும் வரை அன்றோடும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்க இஸ்ரேலெல்லாம் பார்க்காங்க, ஆச்சரியப்படுகிறார்கள். அருமையானவர்கள், இந்த காலை வெள்ளை கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுகிறார். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற மாதிரி காரியத்தை வாழ்க்கையில் கர்த்தர் செய்து விடுவார். நம்பு, கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முடியாது என்ற நிலையிலே நீ உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், முடியும், என்னையால் முடியும், என்னையால் முடியும். என் பேர் இயேசு. அருமையானுடைய கவனிகள் பாருங்கள். இன்னைக்கு அநேகர் மோசேன்னு ஒரு திக்குவாய் அப்படி போட்டிருக்கு யாத்திராமத்தில், அதை மாத்திரம் வாசிட்டு அவங்க மோசே திக்குவாய், மோசே ஒரு மந்தம், மோசே ஒரு முட்டாள் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள்.
அருமையான ஒரு நாள்லே எனக்கு இது பெரிய ஷாக்காக இருந்தது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் மோசையை பற்றி. அப்போஸ்தலர் 7:20 வசனம். அப்போஸ்தலர் 7:20 அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியமுள்ளவனாயிருந்து 3 மாதங்கள் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனாயிருந்தான். மோசஸ் தான் அருமையானவர்களே அந்த நாட்களில் இருந்த ஆட்களில் அதிகம் கற்பிக்கப்பட்டவன். பெரிய ஒரு இன்ஜினியர், பெரிய டாக்டர், மோஸ்ட் எஜுகேட்டட் மேன். கவனிங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யலும் வல்லவனாயிருந்தான். இந்த மோசையை தான் கர்த்தர் பிடிச்சார் 30 லட்சம் மக்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு அருமையானே கொண்டு போவதற்காக. ஆகவே மோசையே கர்த்தர் சொல்கிறாரு, நீ பார்வோன்ட்டு போகணும். பார்வோன்ட்டு போய் நான் சொல்கிறது அப்படியே சொல்லணும். ஏன்னா பார்வோன் கீழே 30 லட்சம் மக்கள், இஸ்ரேலிய மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அடி வைத்து கஞ்சி குடிச்சு பரிதாபமான நிலையில். அதே இஸ்ரவேலன் தான் இவங்கிட்ட கர்த்தர் சொல்லும்போது நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லணும். ஆகவே தேவன் அந்த மோசை பார்வோனத்தில் பேச சொன்னார். அவர் சொன்னார், யாத்ராகமம் 5:1, யாத்ராகமம் 5:1, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார். நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் எடுத்திருக்கேன். மோசே கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேல் என்று சிரேஷ்டகுமாரன், அவனை விடமாட்டேன் என்னும் என்பாயில் உன்னுடைய பிள்ளைகளை நான் எடுக்க போகிறேன். அருமையாக கவனிங்க. ஆகவே பிசாசத்தில் தைரியமாக மேலே பேசும்படி கர்த்தரங்கே மோசைக்கு கற்பிக்கிறதை பார்க்கிறோம். அது 30 லட்சம் ஜனங்களுடைய ரட்சிப்பாய் முடிந்தது. நாமும் கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சர்ப்பங்களின் தேடலை மிதிப்பீர்கள், சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இவைகளை மனதிலே வைக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஆகவே யாத்ராகம் 5:6 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டியிலையும் அவரின் தலைவரையும் அழைத்து, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமாய் வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். பாருங்க, கஷ்டம் நஷ்டம் எல்லாம் இந்த இயேசுகிட்டந்தான் வருதுன்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறார்கள்.
ஆனால் இங்கே இயேசு ஜன இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குகிற வேலையில் இருக்கிறார். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க தீர்மானித்திருக்கிறார் என்ற அறிவை அருமையால் பார்வனுக்கு வந்தபோது அவன் ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறான், கூட கொஞ்சம் வேலையை கொடுக்கான், கூட கொஞ்சம் அருமையானவர்களே பழுவு சுமத்துறான். அவருடைய தைரியம், விசுவாசம், நம்பிக்கை தளர்ந்து போகும்படி வேலையிலே அவன் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, மோசே தளர்ந்து போவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, விசுவாசிகளுக்கு நீதிமான்களுக்கு வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, இது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பு செய்வதற்கு வழியாக இதை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள். பாருங்க, இப்போ கர்த்தரை பார்த்தாரு, சரி சும்மா பேசிக்கிட்டு இருந்தா காரியம் ஆகாது, தண்டனை ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லி வண்டுகளை அனுப்பினார். மிருக ஜீவனை மாத்திரம் கொண்டு போடுகிற ஒரு வியாதியை அனுப்பினார். காரிருளை அனுப்பினார். பல்வேறு துன்பங்களை தேசம் முழுவதுக்கும், எகிப்து முழுவதுக்கும் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பத்திரமாக இருந்தார்கள். எகிப்தியர் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் பக்கத்து விட்டு இஸ்ரவேலே அவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறான். உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன் கர்த்தர் சொன்னதை பார்க்கிறோம். இன்றைக்கும் காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியான் சொல்லுகிறார், பிசாசின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் வித்தியாசம் உண்டாக்குவேன். இருளின் பிள்ளைகளுக்கும் ஒளியின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன். உனக்கு எனக்கும் வித்தியாசம் நான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த வாழ்க்கையிலே வித்தியாசத்தை காண்பிப்பார். இந்த பிரச்சனை தற்காலிகமானது, அது சீக்கிரமாக தெரிந்து போகும். வெற்றி எனக்கு வரப்போகிறது, கானான் என்னை தேடி வருகிறது என்பதை அருமையானவர்களே தீர்க்கமாய் நீங்கள் நம்புங்கள். இங்கே யாத்ராம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் சொன்னான். வண்டுகளையும் காரிலையும் அது இதையும் பார்த்துட்டு பயந்து அவன் சொல்கிறான், பலியிடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, எகிப்திலே பலியிடுங்க, தூரம் போக வேண்டாம், வனாந்திரத்துக்கெல்லாம் போக வேண்டாம், எகிப்திலே பலியிடுங்கன்னு சொல்கிறான். அப்படி அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுறதாக இருக்கிறோமே, எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் விதித்தபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். இப்போ பாருங்க, யாத்ராகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாத்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரான். கட்டாயப்படுத்தி தான் அவனை கர்த்தர் நம்மை அவன் கரத்திலிருந்து பிடுங்கி எடுத்திருக்கிறார். நீதிமான்களுக்கு இந்த அறிவு இருந்தால் எப்போதும் ரட்சிப்பை பற்றிய அறிவு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீர்கள். ஏனென்றால் ஃபோர்ஸ் பண்ணி தான், ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை வெளியே கொண்டு வந்தார். ஒன்றையும் கூட கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவன் கையிலிருந்து இழுத்திருக்கிறார். அதற்காக எப்போது நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டுக்கும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியாக இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனுஷனை போகவிடும், எகிப்து அழிந்து போகிறதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு
திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறார்கள்னு சொல்லி கணக்கை கேட்கான். அருமையாக நீங்கள் இது படிச்சிருக்கிறீர்களா? எனக்கு படிக்கும்போது ஒரே இப்போ ஆச்சரியம். சாத்தான் கையிலேருந்து கர்த்தர் என்னை எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி பிடிங்கி எடுத்திருக்காரு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக குறைஞ்சிக்கிட்டே வரான் பாருங்கள். பலியிடுங்க, ஆனால் எய்த்திலே பலியிடுங்க, வனாந்தரத்துக்கு போக வேண்டாம். அதற்கு மோசே எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளோடும் எங்கள் மாடுகளோடும் நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றான். பாருங்க, உடனே பார்வன் சொல்கிறான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது சொல்கிறான். இல்லை அருமையானவர்களே, பாருங்கள், இப்போ சொல்கிறான், குழந்தைகளை விடமாட்டேன், அவங்க இங்கே இருக்கட்டும். நீங்கள் ஆம்பளையாளுக்கு மாத்திரம் பெரியவர்கள் போய் பலியிட்டு திரும்பி வாங்க சொல்கிறான். மோசே சொல்கிறான், நேற்றுக்கு பிறந்த குழந்தைய கூட நாங்கள் தூக்கிட்டு போயிடுவோம், அங்கே போய் பால் கொடுத்து விடுவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. கவனிங்கள், யாத்திராவும் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் மோசையை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம். அதாவது ஆடு மாடு காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு போகாத, வெறுமையாக போயிட்டு ஆராதனை பண்ணி திரும்பி வாச்சுடா. மோசை என்ன சொல்கிறான் பாருங்கள், எங்கள் மிருக ஜீவன்களோடும் எங்களுடைய கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பெண் வைக்கப்படுவது இல்லை, ஒரு மாட்டை ஒரு ஆட்டை நாங்கள் விட்டுட்டு போகிறது இல்லைன்னு சொல்லி அருமையானே மோசே சொன்னான். அவன் சொன்னபடியே எல்லா ஆடுகளும் மாடுகளும் வனாந்திரத்துக்கு போய்விட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுபடியே அப்படியே நடக்கும். கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? கொஞ்சம் பிந்தலாம், தடைகள் வரலாம், அது எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கும். கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான் என்ற ஸ்தானத்துக்கு உன்னை அழைத்தார். இன்றைக்கு நீதிமானாய் நீ இருக்கிறாய். ஆகவே கர்த்தருக்கு எப்போது நன்றி செலுத்துவராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஆலோசனை சொல்கிறார். எல்லாரும் இருந்த இடத்துலேருந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் கரத்தை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தர் கட்டாயப்படுத்தி உன்னை இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆவி உலகத்தில் இந்த யுத்தம் நடந்திருக்கிறது, உனக்கு தெரியாது. ஆகவே தெரியாத காரியங்களை கர்த்தர் அருமையானவர்களே செய்து உன்னை அவர் பக்கமாக இழுத்திருக்கிறார். நீ நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் துதிக்கிறோம். பிசாசின் கையிலிருந்து ஃபோர்ஸ் பண்ணி நீரை இழுத்து கொண்டு வந்திருக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குழந்தைகள், எங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் உமக்குரியது கர்த்தாவே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இருக்கிறபடி எங்களுடைய முழுவதும்
ஒளிக்குரியது, ஒளியின் தேவனுக்குரியது, இயேசுவுக்குரியது. சாத்தானுக்கு எங்களுடைய குடும்பத்தில் எந்த பங்கும் இல்லை. தகப்பனே ஸ்தோத்திரம். கானானுக்கு கொண்டு வந்திருக்கிறீர். எல்லா நன்மையிலையும் மக்கள் மேலே நான் கட்டவிழ்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்கிறீர். அதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.